சம்மர் காலம் வந்தாச்சு. ஸோ இனிமே சம்மர்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதல்ல சம்மர் சீசன்ல இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்க எப்படி அவங்கள பாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சம்மர்ல அவங்க செய்ய வேண்டிய எடுத்துக்க வேண்டிய சில டிப்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். அவங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்கும் போதுதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க நார்மலாவே டெம்பரேச்சர் வைஸோ இல்லைன்னா அவங்க இருக்கிற இடம் எல்லாமே அவங்களுக்கு ஆப்டா இருக்கணும். இந்த சம்மர் சீசன்ல சுத்தி இருக்கிற இடத்த நம்ம எவ்வளவுதான் நம்ம ஆப்டா வச்சுக்கிட்டாலும் வெதர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர் அதுக்குள்ளெல்லாம் இருந்தாலும் அதுவுமே ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் நம்மளால இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது சம்மர் டைம்ல நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, கன்சீவா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிக்க பழகிக்கோங்க. அதே மாதிரியே டைரக்டான சன்லைட்டுக்குள்ள போறத அவாய்ட் பண்ணணும். நிறைய ஹெல்தியான இன்டேக்ஸ் எடுத்துக்கணும். பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஆல்ரெடி டயட்ல தான் இருப்பீங்க. ஆனா அந்த டயட்லயும் நீங்க ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களாங்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க உடுத்துற ட்ரெஸ் லைட்டான ட்ரெஸ் 100% காட்டன் ட்ரெஸ்ஸா இருக்கா அப்படிங்கறத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரெக்னென்ட் லேடிஸ் ஸ்விம் பண்றது ரொம்பவே ஹெல்தியான விஷயம். உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷன் படி எந்த டைம்ல நீங்க ஸ்விம் பண்ணலாம், எப்படி ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அதே மாதிரியே உங்களோட கால்களுக்கு செப்பரேட்டான பில்லோஸ் வச்சுக்கோங்க தூங்கும் போது. பிரெக்னன்சி டைம்ல கால்களை தொங்க போட்டு உட்கார்ற மாதிரியான பொசிஷன்ல உட்காரக்கூடாது. அதே மாதிரியே காலில் ஷூஸ் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஷூவா இருந்தா மட்டும் போடுங்க. இது எல்லாமே சம்மர் டைம்ல பிரெக்னென்ட் லேடிஸ் கவனிக்க வேண்டிய ஒண்ணு, ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ்.